வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு கண்டனம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம். காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக வாசலில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பிரேம்குமார். பெற்றோர்கள் உறுப்புகளை தானமாக வழங்கினர். அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அநியாயமாக உயர்த்தப்பட்டுள்ள பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, தரமில்லாத சாலைகளால் போதை ஆசாமிகளால் ஏற்படும் விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தலைக்கவசம் அணியாவிட்டால் அபராதம் என்ற பகல் கொள்ளையை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் காமராஜர் சாலை ஜிஆர்டி அருகில் இருந்து ராஜா திரையரங்கம் சந்திப்பு வரை வாகனங்களை கயிறு கட்டி இழுத்து ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாநில தலைவர் கௌசிகன் தலைமை தாங்கினார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாநில செயலர் சஞ்சய் சேகரன், பொருளாளர் ரஞ்சித்குமார், மத்திய குழு உறுப்பினர் ஆனந்த் மற்றும் இந்திய மாணவர் சங்கம் மாநில செயலர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். போராட்டத்தில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் லீலாவதி, மாநில குழு உறுப்பினர்கள் ஜெயராஜ், ஜெயப்பிரகாஷ், நிலவழகன், விண்ணரசன், சத்யா, ஜஸ்டின், அஜித்குமார், இடை கமிட்டி நிர்வாகிகள் கமலவேலன், தாமோதரன், பாபு, ஸ்டீபன் ராஜ், அரசன் ஆகியோர் பங்கேற்றனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் தினசரி கேலண்டரை வழங்கினார். புத்தாண்டு பண்டிகையையொட்டி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் தலைமையில் அரும்பாத்தபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் தினசரி கேலண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கேலண்டர் மற்றும் சர்க்கரையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், சரவணன் ஆதரவாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை அவரது அலுவலகத்தில் நேரில் சென்று சந்தித்து சால்வை அணிவித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியும் ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் வைத்திலிங்கம் எம்பி அவர்களை நேரில் சந்தித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி ஐடிவியின் மேலாண் இயக்குனர் பாஸ்கர் அவர்கள் எம்பி வைத்திலிங்கம் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக வாசலில் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பிரேம்குமாரின் 5 உறுப்புகளை பெற்றோர்கள் தானமாக வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் கீழ்புத்துப்பட்டு அகதிகள் முகாமை சேர்ந்த விஜயகுமார் மகன் பிரேம்குமார், வயது 19. 31ஆம் தேதி இரவு புதுச்சேரியில் நண்பர்களுடன் புத்தாண்டை கொண்டாடிவிட்டு பைக்கில் வீடு திரும்பிய பிரேம்குமார் காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக வாசலில் விபத்தில் சிக்கினார். படுகாயம் அடைந்த பிரேம்குமார் மூளைச்சாவு அடைந்ததை ஒட்டி அவரது கண்கள், இதயம் உள்ளிட்ட 5 உறுப்புகளை பெற்றோர்கள் தானமாக வழங்கினர். இந்த உறுப்புகள் ஹைதராபாத், சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் இன்று மாலை கொண்டு செல்லப்பட்டது. பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கி 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுவை கடலூர் ரோட்டில் உள்ள புனித அந்தோணியார் மகாலில் நடைபெறுகிறது. கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் பொறியாளர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பொறியாளர் சுரேஷ், செயலர் பொறியாளர் ராம்குமார், பொருளாளர் பொறியாளர் பாஸ்கர் ஆகியோரின் தலைமையின் கீழ் இன்று காலை 9:30 மணி அளவில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுவை தலைமை நகர திட்டமிடல் அதிகாரி பொறியாளர் வீரசெல்வம், பொறியாளர் ராஜேஷ், தமிழரசன், புதுவை தீயணைப்புத்துறை பிரிவு அலுவலர் இளங்கோவன், பொறியாளர் தாயுமானவன், முதல்நிலை கொடையாளரான பொது மேலாளர் சிவக்குமார் மற்றும்
மண்டபம் தலைவர் பொறியாளர் வேணுகோபால் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் பொறியாளர் அண்ணாமலை, செயலாளர் பொறியாளர் பொற்செழியன், பொருளாளர் பொறியாளர் சரவணன் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகத்தில் நடைபெற்ற கண் பரிசோதனை முகாமில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் ஊழியர்களுக்கான கண் பரிசோதனை முகாம் கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி ஆனந்தன், முதுநிலை கணக்கு தணிக்கை அதிகாரி சுகேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி கிளை தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி அரசு கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரக ஊழியர்கள் முகாமில் கலந்து கொண்டனர். அகர்வால் கண் மருத்துவமனை குழும மருத்துவர்கள் கண் பரிசோதனைகளை நடத்தினர். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை மறுசீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிவாஜி வீதி, திருநாவுக்கரசர் வீதி, தென்னஞ்சாலை வீதி ஆகிய சாலைகளை மறுசீரமைப்பு பணிக்கு 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வன், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் பார்த்தசாரதி, முருகன், ஒப்பந்ததாரர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முக்கிய பிரமுகர்களும் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் அய்யனார் கோயில் வீதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதியதாக சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் தரமாக உள்ளதா, மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வாட்டம் அமைக்கப்பட்டுள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர்